வணக்கம் ஜெய்ஹிந்த். அண்ணாமலை தனியாக கட்சி தொடங்குவாரா இல்லை அவர் பிஜேபியிலே இருப்பாரா அப்படின்ற கேள்விக்கு இப்போ ஃபைனலாக விடை கிடைச்சிருக்கு. அவர் பிஜேபியிலேருந்து ரிசைன் பண்ணி ஒரு தனி இயக்கத்தை ஆரம்பித்து பிறகு அது ஒரு அரசியல் கட்சியாக மாற்றுவோம், உள்ளாட்சி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் பங்கெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் இதில் ஒரு டைரெக்டாக ஒரு லைவ் போய் சொல்லியிருந்தார். மக்களுக்கு நேரடியான ஒரு மெசேஜ். டிப்பிக்கலாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசக்கூடிய ஒரு லீடர். பட் இந்த டைம் அதை பற்றி பேசாமல் சோஷியல் மீடியாவில் டைரெக்டாக பேசுகிறார். இப்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான மெசேஜ் என்ன, இந்த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த தேர்தல் முடிவு வரும்பொழுது நாம் ஒரு 3 அனாலிசிஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். என்ன நடந்திருக்குது, இந்த சினிமா மற்றும் தமிழகத்துடைய அரசியல் எப்படி சேர்ந்து ட்ராவல் பண்ணிச்சு, இந்த திராவிடியன் ஐடியாலஜின்னு சொல்லக்கூடிய திராவிட அரசியல் எங்கே இப்போ முடிஞ்சிருக்கு, அதோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போது ஜென்ரலாக ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு வந்த பிறகு ஒரு 3-6 மாதம் டல்லாக இருக்கக்கூடிய ஒரு பீரியடாக இருக்கும். புது கவர்மெண்ட் அப்போ தான் செட்டுன்னு ஆவாங்க. அவங்க மேலே பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. பட் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்தே தொடர்ந்து ஒரு பொலிட்டிக்கலாக ரொம்ப ஆக்டிவாக இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது அப்படின்றத பார்க்கும்பொழுது 2-3 விஷயங்கள் முக்கியமாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒரு ஃபாலோஅப் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஏடிஎம்கேலேருந்து சாரசாரையாக அவங்களுடைய எக்ஸ்எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸு, மாவட்ட லெவலில் இருக்கக்கூடியவங்க, கிளை லெவலில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள், தொண்டர்கள் டிவிகேல ஜாயின் பண்ணுறதை பார்க்க முடியுது. சில பேர் போய் டிஎம்கேல ஜாயின் பண்ணுறதை பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் எக்ஸ் மினிஸ்டர்ஸு, குறிப்பாக சென்னை பேஸ்ட் டிஎம்கே கேடர், அவங்களுடைய 3ஆம் கட்ட தலைவர்கள், அவங்களும் போய் டிவிகேல ஜாயின் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இப்போ அதான் எக்ஸாக்டாக நடக்குது. இந்த இடத்துல மிகவும் பாதிக்கப்படக்கூடிய கட்சி அப்படின்றது ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே, இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங். 2வது டிஎம்கே. ஆனால் ஒரு தேர்தலில், அடுத்த வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அவங்க ரிவைவ் ஆகுறாங்க அப்படின்ற போது அட்லீஸ்ட் இருக்கிற ஓட்டு சதவீதத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அந்த கட்சி இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டேபிளாக இருக்கும். ஒருவேளை அவங்க தேர்தலில் ஒரு மோசமான தோல்வியை சந்தித்தாங்க அப்படின்ற போது அது கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு நிலைமையை அங்கே கொண்டு போய் விடும். ஒரு மிக முக்கியமான தேசிய கட்சி, இன்றைக்கி உலகத்தோடைய மிகப்பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய பிஜேபியிலிருந்து ஒரு ப்ராமினன்ட் தமிழ்நாடு ஃபேஸாக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் கட்சியை விட்டு வெளியில் வர்றாரு. ஜென்ரலாக இந்த ட்ரெண்டு கொஞ்சம் மாறி இருந்திருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். என்னென்னா, ஒரு கட்சி தோக்கும் போது இதுக்கு மேலே இங்கே ஃப்யூச்சர் இல்லை அப்படின்னு சொல்லி ஜெயிக்கிற கட்சிக்கிட்ட மக்கள் போவாங்க, அந்த அரசியல்வாதிகள் எல்லாமே போவாங்க பார்க்குறோம். ஆனால் இங்கே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சியில், ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து ஒருத்தர் வெளியில் வராரு, வேறு கட்சியில் போய் அவர் சேரலை, அவர் ஒரு தனி கட்சியை துவங்குறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இது முதல் முறையாக நடக்குதா? கண்டிப்பாக கிடையாது. பிஜேபியில் கேஷுபாய் பட்டேல் எடுத்துக்கோங்க, உமா பாரதி அவங்களை எடுத்துக்கோங்க, யூபியோடைய ஒரு பவர்ஃபுல் லீடராக முதலமைச்சராக இருந்த கல்யாண் சிங் அவர்களாக இருக்கட்டும், இல்லை கர்நாடகாவில் முதல்ல பிஜேபி ஆட்சியை கொண்டு வந்த திரு எடியூரப்பா அவர்களாக இருக்கட்டும், பல பேர் இந்த பாதையை எடுத்திருக்காங்க. அதன் பிறகு சில பேர் அதில் சக்சீட் ஆகிருக்காங்க, சில பேர் சக்சீட் ஆகிட்டு திரும்ப கட்சியில் போய் பிஜேபியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, சில பேர் அந்த பயணத்தை தொடர்ந்து டெவலப் பண்ணாங்க. இங்கே என்ன மேஜரான ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மதசார்பின்மை அப்படின்ற ஒரு வார்த்தை, அதாவது செக்குலர் அப்படின்றது என்ன அப்படின்னா, பிஜேபிக்கு எதிரான ஒரு அலையன்ஸ், ஒரு காமன் ஃபோக்கல் பாயிண்டில் எல்லாருமே சேருவாங்க. அதில் ஜாதி கட்சியும் இருக்கும், மத கட்சியும் இருக்கும். ஆனால் அவங்க மதசார்பின்மை அப்படின்ற ஒரு காமன் ஒரு அஜெண்டாவில் யுனைட் ஆவாங்க. இது லெஃப்ட்டு, சென்டர் லெஃப்ட்டு, ஃபார் லெஃப்ட், அதாவது இடதுசாரிலே கம்ப்ளீட்டாக இடதுசாரியாக இருக்கிறது கம்யூனிஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இடதுசாரி ட்ரெண்ட் எடுத்துகிட்டு பேசுகிறது, அந்த மாதிரியான கட்சிகள், இவங்க எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டில் ஆக்குப்பை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய டிவிகேவுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த திராவிட கட்சிகளுடைய பெரும்பாலான கொள்கைகளை அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. ஒரு நியூ ஃபார்மில், ஒரு நியோ ஃபார்மில் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அதை அவங்க செக்குலர் அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ரைட்டில், வலதுசாரியில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கட்சி தான், அது பிஜேபி. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கட்சி காங்கிரஸ், அவங்க சென்டர் ரைட்டாக இருந்தவங்க சென்டர் லெஃப்டாக மாறி இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க லெஃப்ட் பார்ட்டிஸாக மாறக்கூடிய சூழ்நிலை பார்க்கலாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு தேசிய கட்சிக்கும்
ஒரு ரீஜனல் பார்ட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ரீஜனல் பார்ட்டி வந்து அவங்களுடைய மாநிலத்தை முன்னுக்கு வைப்பாங்க, நாட்டை வந்து ரெண்டாவது கட்டத்தில் வைப்பாங்க. ப்ரையாரிட்டி அப்படின்றது ஸ்டேட் பேஸ்டாக தான் இருக்கும். ஒரு சென்ட்ரல் பார்ட்டி அப்படின்றது தேசிய பார்வையில் இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு காவேரி இஷ்யூ அப்படின்னு எடுத்திங்கன்னா, தமிழகத்துக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணக்கூடியது அந்த ரீஜனல் பார்ட்டிஸாக இருப்பாங்க. தேசிய லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா, நதிகளை ஒன்றிணைக்கணும், இது நல்லது கெட்டது அப்படின்றது ட்ரைபூனலில் போகணும் அப்படின்றது அது ஒரு தேசிய கட்சியோட பார்வையாக இந்த பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு இது இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ மிக முக்கியமான இந்தியாவுடைய பழம்பெரும் தேசிய கட்சியான காங்கிரஸ், அவங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தெலுங்கானாவில் இப்போ அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அதோடைய முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவரோட மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவர். எதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய திரு பவன் கல்யாண் அவர்களுடைய கட்சி இப்போ அவங்க தெலுங்கானாவை போய் ஆக்டிவேட் பண்ணுறாங்க. வெளியிலிருந்து நீ உள்ளே வரக்கூடாது. ரெண்டுமே தெலுங்கு பேசக்கூடிய மாநிலங்கள். அந்த டைலக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். இப்போ வேறு மொழிகள் இருந்தால் கூட இது ரீஜனலாக ஒத்து போகாது, இல்லை அவங்களுக்குள்ள நிறைய முரண் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரெண்டுமே ஒரே மொழி பேசக்கூடிய மாநிலங்கள். ஆனால் ஸ்லாங் வந்து கொஞ்சம் வேறு. ரெண்டுமே ஒரு காலத்தில் ஒன்றான இருந்த மாநிலங்கள். அங்கே இருக்கக்கூடிய கட்சி இங்கே வந்து ஆரம்பிக்கும் போது இவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்தேரிகள், இவங்க வெளியிலேருந்து வராங்க, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறோம்? ஒரு தேசிய கட்சி சொல்லுது. ஸோ இந்த ஒரு மாநிலத்தை ஒரு சாம்பிள் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு ரீஜனல் பார்ட்டியை விட அதிகமாக ரீஜனலிசம் பேசக்கூடிய ஒரு பார்ட்டியை இன்னைக்கு காங்கிரஸ் இருக்குது. அப்போ தேசியவாதம் பேசக்கூடிய ஒரே கட்சி இன்றைக்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வலதுசாரி அப்படின்றது ஒரு கணிசமான ஸ்பேஸ், ஆல்மோஸ்ட் 50-60% ஸ்பேஸ் நம்ம பொலிட்டிக்கல் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது. இப்போ தான் இந்த இடத்துல அண்ணாமலை அவர்களுடைய அந்த தனி கட்சி அறிவிப்பு வருது. அவர் எதுக்காக ரிசைன் பண்ண அப்படின்றதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ், இந்த கட்சி எதை நோக்கி போகுது, அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இதை அனலைஸ் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு, மாநிலத்தோடைய அந்த தமிழ் மக்களுக்கு நமக்குன்னு சொல்லி ஒரு சில கல்ச்சர் இருக்குது, ஒரு ப்ரையாரிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம தேசிய நீரோட்டத்தில் இருக்க எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் இது. வந்து தேசிய சிந்தனை இல்லாததுன்றதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் என்னால நான் கொடுக்க முடியும், தொடர்ந்து கொடுக்க முடியும். அந்த இடத்துல தேசிய கட்சிகள் வந்து காங்கிரஸை சேர்த்து சொல்கிறாரு, அவங்க சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்கிறாங்க. அப்படின்ற போது நீங்கள் வந்து தமிழரா இல்லை இந்தியரா அப்படின்ற கேள்விக்கு, நான் இந்தியன் ஆனால் எனக்கு பாரம்பரிய தமிழன்ற ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்ற போது, இது ரெண்டும் கோ எக்ஸிஸ்ட் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு ரீஜனல் ப்ரைடுன்னு சொல்ல, ஒரு லிங்குவிஸ்டிக் ப்ரைடாக இருக்கலாம், ஒரு இனம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இந்த இடத்துல தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடையாளமும், பட் தேசிய கட்சியாக ஒரு கட்சிக்கு என்னென்னலாம் கோட்பாடு இருக்குமோ அது அலைனாக போகக்கூடிய ஒரு புது பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் அவர் உள்ள வராது. இந்த ஸ்பேஸில் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரே ஒரு கட்சி, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அந்த சாயல் இருந்த கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே. ஏன்னா ஏடிஎம்கேவுடைய பைலா அந்த காலகட்டங்களில் கட்சியை ஆரம்பித்தவங்களில் பல முக்கியமான நபர்கள் இருக்காங்க. அதில் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய திரு சைதை துரைசாமி சார் வந்து இருக்கார். அவருடைய கான்வர்சேஷன் நான் ஒரு டைம் ஒரு 3-4 நாள் முன்னாடி பேசும்போது அந்த பைலாவை எடுத்து காமிச்சார். அதில் ரொம்ப தெளிவாக அவங்க எழுதியிருக்காங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணணும், பிரிவினைவாதம் பேசக்கூடாது, பட் நாங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டி, ஒரு நேஷ்னல் அவுட்லுக்கோட அப்படின்ட்டு. இப்போது ரீஜனல் பார்ட்டி நேஷ்னல் பார்ட்டியாக மாறினது ரொம்ப 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 கம்மி. டிஎம்சி ட்ரை பண்ணாங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி ட்ரை பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் ஒரு காலத்தில் தேசிய கட்சியாக இருந்து இன்றைக்கி அது கட்சியே காணாமல் போயிடுச்சு. ஸோ அந்த ஸ்பேஸுமே இன்னும் வந்து வேக்கண்ட்டாக தான் இருக்குது, ஓரளவுக்கு வேக்கண்ட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்பேஸில் ஒரு யூத் லெட் பாலிட்டிக்ஸு, அதே மாதிரி அவருடைய ஃபவுண்டேஷன் வி த லீடர்ஸ் 1.5 வருடத்துக்கு முன்னாடி கூட அவங்க ஒரு கருத்தரங்கில் நான் ஒரு பயிற்சி முகாமில் நான் போயிருந்தேன். ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி பற்றி, அது மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. பல்லடம் தான் நான் போயிருந்தேன். பட் அங்கே பேசும்போது அவங்க எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பு அந்த டைமில், இது வி த லீடர்ஸ் அப்படின்றது 2020 அவர் ஆரம்பித்த ஒரு ஃபவுண்டேஷன். இப்போ நேற்று ஆரம்பிக்கல, அந்த வெப்சைட் அதை ஃபவுண்டேஷனை இப்போ ஃபார்மலைஸ் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் பவராக கொண்டு வரணுன்ற முடிவில் அவங்க போகிறாங்க. பட் பேசிக்கலாக அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்ற போது, வி த லீடர்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம எல்லாருமே தலைவர்கள். ஸோ அவர் வந்து கல்ட் பாலிட்டிக்ஸுக்கு நான் எதிராக வருவேன் அப்படின்னு இன்னொரு வார்த்தை இருப்பேன். கல்ட் பாலிட்டிக்ஸ் என்ன, ஒரு நபர், அந்த நபர் ஹீரோவாக இருக்கலாம் இல்லை ஹீரோயினாக இருக்கலாம், அந்த ஒரு நபரை மட்டுமே மையப்படுத்தி. ஸோ கிளியர் கட்டாக அவர் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் பொசிஷனிங்கை
ப்ராடர் ஸ்பேஸில், அதாவது இருக்கக்கூடிய இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ப்ராடர் ஸ்பேஸில் ஒரு ரீஜனல் ஐடென்டிட்டி உள்ள பட் தேசிய சிந்தனையில் உள்ள ஒரு பார்ட்டி அப்படின்ற அந்த இடத்துல அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இதுக்குள்ளே இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா அங்கே அவர் தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணுறது கல் பாலிட்டிக்ஸை விட்டு ஒரு காமன் மேன் பாலிட்டிக்ஸ் அப்படின்றது வரணும். எல்லாரும் அரசியலுக்கு வரணும். ஒருத்தர் வந்தால் 5 டேர்ம் எம்எல்ஏ 10 முறை எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அவங்களே தான் அமைச்சர்களாக இருப்பாங்க. இந்த பாலிட்டிக்ஸ்லேருந்து நான் ஒரு டேர்ம் லிமிட், நான் உட்பட எல்லாருக்கும் டேர்ம் லிமிட் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்ற போது ஒரு காமன் மேன் பாலிட்டிக்ஸை நான் கொண்டு வரேன், பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இது அடுத்தது எப்படி ஷேப் அப் ஆகுதுன்னு சொல்லி ஒரு 2 மாதம் கழித்து மீண்டும் ரிவ்யூ பண்ணிட்டு சொல்லுவோம். இப்போ இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வரும்போது இது கம்ப்ளீட்டாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் மீடியாவை பேஸ் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சக்ஸஸ் அப்படின்றது டிவிக்கே ஒரு கேஸ் ஸ்டடி. பல நண்பர்கள் எனக்கு வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, நிறைய பேர்கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது நிறைய பேர் இதை அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதே ரூட்டை தான் இவங்களும் எடுப்பாங்க. ஏன்னா டிஜிட்டல் ரீச் அப்படின்றது, நான் இப்போது கோயம்புத்தூரில் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்ற போது இது இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்க என்னால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இத்தனை லட்சம் பேர் நம்ம பார்க்குறோம், இத்தனை ஆயிரம் பேர் பார்க்குறோன்றது. ஸோ டிஜிட்டல் மீடியாவுடைய ரீச் அப்படின்றது அதிகமாக இருக்கும். பட் அதே சமயம் அவர் இன்னொரு இதையும் சொல்கிறாரு. அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பேரில் ஒரு எத்திக்ஸ் இன் பாலிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு அமைப்பை உருவாக்கி அதில் ஒரு ஃபார்மல் ஒரு ட்ரைனிங் கொடுப்போம் உள்ள அரசியல்வாதிகளாக வரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அப்படின்ற போது இந்த அன்ஸ்ட்ரக்சர்டாக ஒரு மாஸ் பார்ட்டி ஒருத்தர் அவருக்கு பின்னாடி எல்லாமே ஃபாலோவிங் அப்படி இல்லாமல் ஒருத்தருக்கும் ஒரு அந்த அரசியல் பயிற்சி கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பேசணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மக்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றத கிராஸ் ரூட் லெவலில் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஃபார்மல் குவாலிஃபிகேஷன் அவர் கொடுக்கணும் அப்படின்ற போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, டைலமாவாக இருக்குது, எப்படி போகலாமா வேணாமான்ட்டு. பாலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எமோஷனலாக இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பாலிட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பாலிட்டிக்ஸில் எமோஷன்ஸ் கிடையாது. பாலிட்டிக்ஸ் இஸ் அ வெரி வெரி சீரியஸ் பிஸ்னஸ். நான் 3 வார்த்தைகள் எப்பயுமே பயன்படுத்துவேன்: ரூத்லெஸ், மெர்சிலெஸ், எமோஷன்லெஸ். இந்த 3 வார்த்தைகளுக்கு ரொம்ப ஒரு பாலிட்டிக்ஸில் நல்ல தலைவர்கள் வந்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எமோஷனல் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடியவங்க, எமோஷனலாக இன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடியவங்களுக்கு பாலிட்டிக்ஸ் ஒரு கரெக்டான ஸ்பேஸாக இருக்காது. நம்ம எமோஷனலாக இருக்கலாம், பட் எமோஷனலாக டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது அப்படின்ற ஸ்பேஸில் ஒரு ஃபார்மலைஸ் எஜுகேஷன் உள்ளே வரும்போது அங்கே ஒரு ஸ்பேஸ் உருவாகுது. இப்போது அடுத்தது தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் எப்படி போக போகுது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 40% பாப்புலேஷன் அப்படின்றது லெஸ் தென் 30 கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு டெமோகிராஃபிக்ஸ் எடுத்தோம்னா தெரியும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை ஏற்கனவே டிவிக்கே ஆக்குபை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தேதிக்கு மேபி என்ன யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது என்ன நம்ம எல்லாரும் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ஜிஸ்ன்னு சொல்லிட்டு 3 விஷயம் நல்லா கவனிங்க. விடுதலை போராட்டத்தை யார் முன்னெடுத்தது? அன்று, அதாவது 1920-47 அந்த காலகட்டங்களில், அந்த லாஸ்ட் 25 இயர்ஸ் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தது இளைஞர்கள். நேதாஜி போன்ற பெரிய பெரிய மகான்கள் அந்த டைமில் அவங்க இளைஞர்களாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த ஜென்ரேஷனுக்கு, அடிமைப்பட்டிருந்த ஜென்ரேஷனுக்கு எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்லி அந்த மூமெண்ட் தான் நேஷனலிஸ்ட் மூமெண்ட்டாக மாறி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அங்கே கொடுத்துச்சு. நாம் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலேருந்து வெளியில் ஒரு சுதந்திரம் பெற்ற நாடாக நம்ம மாறுறோம். அதன் பிறகு நீங்கள் 67 வாக்கில் வந்தீங்க அப்படின்னா இந்த பாலிட்டிக்ஸை முன்னெடுத்து ஒரு காமன் மேன் பாலிட்டிக்ஸை முன்னெடுத்தது அந்த காலத்தில் திரு அண்ணா அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள் தான் அந்த பாலிட்டிக்ஸை முன்னெடுத்தார். பொலிட்டிக்கல் இஷ்யூவை நிறைய விஷயம் வச்சாங்க. ஸோ காங்கிரஸ் ஒரு பழமைவாத எலைட்டு ஒரு பண்ணையார் மாதிரியான ஒரு கட்சி அப்படின்ற இதை முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் வந்ததை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ டெல்லி எடுங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி. ஏன்னா அந்த கட்சியில் ஒரு வாலண்டியராக நான் ஒரு 2008 12 அந்த காலகட்டங்களில் நான் ஆக்டிவாக இருந்திருக்கேன். நான் கூட இருந்து பார்த்துருக்கேங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி காமன் மேனுடைய பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லி அந்த பார்ட்டியோடைய பேஸ் என்னவாக இருந்ததுன்னா லஞ்ச ஒழிப்பு. அன்னைக்கு யூபிஏ அரசாங்கத்தில் இருந்த அந்த ஸ்கேம்ஸு, காமன்வெல்த் ஸ்கேமு, எல்லா இதில் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஸ்கேமு, 2G ஸ்கேமு, கோல் ஸ்கேம்னு அடுத்தடுத்த செய்திகள் வரும்போது மக்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. ஸோ ஒரு ஆல்டர்னேட் பாலிட்டிக்ஸை ஒரு படித்த
அவர் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறினார். இன்ஃபேக்ட் பிரதமர் மோடியை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக அவர் வருவாருன்னு எதிர்பார்த்த டைமில் எதை எதிர்த்து அவங்க வந்தாங்களோ அதே தவிர அவங்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரியானலாம் வந்து அதன் பிறகு பல கரப்ஷன் கேசஸ்லாம் அவங்க மேலே வந்துச்சு. இப்போவும் பஞ்சாபில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம் ஆத்மியை ஒரு கரப்ட் பார்ட்டின்ற அளவுக்கு இப்போ எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த மாற்றம் வேணுமா? வேணும். அந்த மாற்றத்தை யார் முன்னெடுப்பாங்க? அந்த இப்போ இந்த கரண்ட் டேட்டில் யார் யங்கர் ஜென்ரேஷனோ அவங்க தான். இது வந்து ஏதோ ஜென்சி ஃபினாமினா, இதுக்கு முன்னாடி யாருமே இதெல்லாம் பண்ணது கிடையாதுன்ற பார்வை தவறு. ஸோ இளைஞர்கள் பேசிக்கலாம் இன்றைக்கி அவங்கள ஜென் ஆல்ஃபா, ஜென்சி, இப்போ நான் எடுத்திங்கன்னா ஜென் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கான்செப்ட். இளைஞர்கள் தான் அந்த அக்ரெசிவான அரசியலை முன்னெடுப்பாங்க. இப்போ அந்த ஸ்பேஸில் ஒரு கட்சி இருக்குது. இப்போ இன்னொரு கட்சி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஸ்பேஸில் இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு அடிப்படையாக வந்தது ஒரு திரைப்பட நடிகருக்கு உண்டான ஒரு ஃபேன் பேஸ். அதன் பிறகு அது இயக்கமாக மாறிச்சு, இயக்கம் கட்சியாக மாறிச்சு. கட்சி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியில் இருக்காங்க. இது நாள் வரை நம்ம பார்க்காத சாமானியர்கள் எல்லாமே எங்கள் அமைச்சர்களாக பார்க்க முடியுது. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, புது பெர்ஸ்பெக்டிவ் வருது, எல்லாமே வருது. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அது இன்னும் காலம் பதில் சொல்லும். இப்போ இந்த இடத்துல அர்பன் பாப்புலேஷன், படித்த இளைஞர்கள், கிராமப்புறத்தில் படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள், இவங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு ஸ்டார்ட் அப் அட்மாஸ்பியர் வந்து வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே இதில் போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ வந்திருக்கு. இப்போ இதில் யார் ஃபஸ்ட்டு அடி வாங்க போகிறாங்க அப்படின்னா, நேச்சுரலி தமிழ்நாடு பிஜேபி. எனது கட்சியில் நிறைய பேர் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. பல முறை ஆஃப் த ரெக்கார்ட், ஆன் த ரெக்கார்ட் நாங்கள் நிறையா உட்காந்து பேசியிருக்கிறோம். நிறையா பயிற்சி முகாம்களில் நான் போயிருக்கேன். நல்ல ஒரு இயக்கம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஃபேக்ஷன்ஸ். இந்த ஃபேக்ஷன்ஸ் நடக்கும்போது, ஒரு பாலிடிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டீம் லீடருக்கு ஒரு ஃபேக்ஷன், அவர் அரசியல் பண்ணுற, அரசியல் இல்லாமல் மனுஷன் இருக்கவே முடியாது. பட் பர்பஸ், லார்ஜர் பர்பஸ் என்ன அப்படின்றத நீங்கள் மறந்துட்டு நீங்கள் அரசியல் பண்ணீங்க அப்படின்னா அந்த டீம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகும். டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் பேர் எடுக்க முடியாது, டைம் வரும்போது நான் சொல்கிறேன். அவர்கிட்ட பேசும்போது இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, என்கிட்ட தமிழ்நாடு வந்து சென்ட்ரல் பிஜேபியோட மைண்ட்லேயே கிடையாது, அவங்க ஃபெடப் ஆகிட்டாங்க, இதுக்கு மேலே என்னத்தை பண்ணுறது, எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்த்தாச்சுன்னு விட்டுட்டாங்க அப்படின்ற போது, இதில் ஒரு மாஸ் எக்ஸோடஸ் பிஜேபியிலேருந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய புது இயக்கத்துக்கு போகிறத கண்கூடாக பார்த்துட்டோம். ஒரு 15 லட்சம் பேர் ஆன்லைனில் வித்தின் 24 hours ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்றது இது ஒரு பெரிய இது வந்து நம்ம வந்து திரு விஜய் அவர்கள் கூட கம்பேர் பண்ண முடியாது. அது ஏற்கனவே ஒரு 20 yearsஆக பில்டப் ஆன ஒரு ஃபோர்ஸ். ஆஸ் அ ஆக்டர், அந்த ஆக்டருக்கு உண்டான ஒரு ரசிகர் நற்பணி மன்றம், அது மாறுறது வேற. ஒரு கட்சியில் ஜஸ்ட் ஒரு 6 வருஷம் முன்னாடி அரசியலுக்கு வந்தவர் அப்படின்னு வரும்பொழுது, இந்த படித்தவர், டேலண்டாக இருக்கவர் வரணும் அப்படின்ற அந்த ஸ்பேஸ் இன்றைக்குமே இருக்குது. நீங்கள் 1970களில் இருந்த திரைப்படங்கள் எடுத்தீங்கனாலும் சரி, 90களில் இருந்த திரைப்படம் எடுத்தினாலும் சரி, ஒரு விஷயம் இருக்கும், படித்தவன் ஐஏஎஸ் படித்து ஐபிஎஸ் படித்து இவங்கெல்லாம் கைகட்டி வேலை பண்ணுறாங்க, படிக்காத ஒருத்தர் வந்து அரசியல் தலைவர் முதலமைச்சர் ஆகிறாருன்னு சொல்லிட்டு, குறிப்பாக பீகாரில் ராப்ரி தேவி அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது அவங்களுக்கு வந்து கையெழுத்து கூட போட தெரியாது. நான் யாரையும் தவறாக சொல்ல, கல்வி வேற, அறிவு வேற, இது ரெண்டுத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. பட் அந்த ஒரு பாலிடிக்ஸ் வே இருக்கா ஏன் வர முடியாதுன்ற அந்த கேள்விக்கு இங்கே ஒரு சொல்யூஷன் புதுசாக வந்து உருவாகி இருக்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோம். இதில் ரெண்டாவது மிகப்பெரிய லெவல் அஃபெக்ட் போகக்கூடிய பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே. ஏன்னா அவங்களால இந்த யூத் ஃபேஸை அட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ 100 ஓட்டு இருக்குது அப்படின்னா 40 ஓட்டு அப்படின்றது இளைஞர்கள் கையில் இருக்குது. அந்த ஸ்பேஸில் நீங்கள் இல்லவே இல்லை. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 60% ஓட்டு அப்படின்றது கேஸ்ட்டு, ரிலீஜன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் ஆகி போயிருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸில் தான் நீங்கள் நெகட்டிவ், அதாவது நீங்கள் ரன்னிங் ரேஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா எல்லாரும் சமமாக நின்று ஆரம்பிக்கல, நீங்கள் வந்து ஒரு 40 அடி பின்னாடி இருந்தால் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஏடிஎம்கேக்கு இது ஒரு பெரிய கிளியரான எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். அவங்க சைடில் நான் பேசும்போது அவங்க ஒரு யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வரணும், இல்லை கட்சி எப்படியா ரீவேம் பண்ணணுமோ அப்படின்ற அந்த பார்வைக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் போகவே இல்லை. இருக்கிறத எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதில் அவங்க போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎம்கே. இப்போ இங்கே ஒரு யங் ஃபேஸ் இருக்கார், திரு உதயநிதி அவர்கள் டெப்டி சிஎம், யங் ஃபேஸ் இருக்கார். பட் இங்கே பிரச்சனை, கோர் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சைடில் இருக்கக்கூடியவங்களே
ஒரு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு 40 இயர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் லைஃபு இளைஞர் அணியில் முதல்ல ஆரம்பித்தோம், அதை கட்டமைச்சதே அவர் தான். ஒரு யூத் பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்றதே அந்த கட்சி அந்த காலகட்டங்களில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. படிப்படியாக சென்னை மேயராக இருந்து, பிறகு அமைச்சராக இருந்து, உள்துறை அமைச்சராக இருந்து, அதன் பிறகு கட்சியுடைய துணைத் தலைவராக இருந்து, பிறகு அவர் வந்து முதலமைச்சரானார். ஸோ ஒரு யங்ஸ்டர் உள்ளே வந்து 40 வருடம் சப்போர்ட்டட் பை இஸ் ஃபேமிலி, அது வேறு விஷயம். பட் 40 வருடம் ஒரு பேக்கப் இருக்குது. இப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்ப அரசியல் மேலே இருக்கக்கூடிய சலிப்பு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இவர் வந்து ஒரு பெரிய பேகேஜோடு வர்றார். அவர் ஒரு நல்ல லீடராக இருக்கலாம். பட் நிறையா டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸாக வரும்போது இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு அப்படின்றது வேறு. இல்லை இந்த மாதிரி வரக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள, ஏன்னா அதிலையாவது நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கணும். இப்போது ஆந்திராவில், இப்போ தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா கேடி ராமராவ் கேசிஆரோட சன். ஆனால் அவர் லெகசி பாலிட்டிஷியனாக பார்க்கல, தன்னை வந்து ஒரு டெக்னோக்ராட்டாக ஐடென்டிஃபை பண்ணார். அவர் மினிஸ்ட்ரியில் இருக்கும் பொழுது ஹைதராபாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டெக்னிக்கலாக பேசக்கூடிய ஒரு நவீன காலத்து இளைஞராக வந்து அவர் வந்து தென்படுவார். இதே மாதிரி நீங்கள் வந்து ஆந்திராவில் இப்போ திரு நாரா லோகேஷ் அவர்கள் சந்திரபாபு நாயுடோட சன், அவரும் ஒரு டைனாஸ்டி பாலிடிக்ஸில் வந்தாலுமே ஒரு இமேஜ் மேக் ஓவர் அப்படின்றது இருக்குது. இது மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் மேக் ஓவரில் வருவாங்க. பட் இப்போ இவர் இமேஜ் மேக் ஓவர் போய் இளைஞர்களை ஈர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட். அதுக்கு நீங்கள் வந்து களத்தில் இறங்கி ஒரு பெரிய லெவலில் போய் பண்ணணும். அவங்க எங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா அவங்க எதனால தோத்தாங்கன்றதே இன்னும் அவங்களால அனலைஸ் பண்ண முடியல. இது ஒன் டைம் ஃபினாமினா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த தேர்தல் நிச்சயமாக ஒன் டைம் ஃபினாமினா கிடையாது. இது ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சு. சுதந்திர போராட்ட வரலாறு இளைஞர்கள் முன்னெடுத்தாங்க, நாடு சுதந்திரம் பெற்றுச்சு. 67 தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒன்று பார்த்தோம். அதன் பிறகு இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிராக வந்த அந்த மண்டல் பாலிடிக்ஸு, அன்னைக்கு இருந்த ஜனதா பார்ட்டி, அதில் இருந்த வாஜ்பாய் அவர்கள் இருந்து எல்லாருமே இளைஞர்கள் தான். அதுவே ஒரு பெரிய மூமெண்ட், நேஷனல் மூமெண்ட்டு. அதன் பிறகு 2026 24 to 26 அண்டை நாடுகளில் நம்ம பார்த்தோம். ஏகேடி அவர்கள் இலங்கையோட அதிபர். இவர் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நான் டைனாஸ்டி ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கி அவங்க நாட்டோடைய அதிபராக இருக்கிறார். ஸோ ஃப்யூச்சர் பாலிட்டிக்ஸ் அப்படின்றது இப்போது இந்த இடத்துல ஒரு 40% ஸ்பேஸில் திரு விஜய் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் கம்பீட் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 60% ஸ்பேஸில் டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, பிஜேபி மற்றும் என்டிகே அதையும் கவர் பண்ண நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த கட்சியோட ஒரு விஷயத்தை நான் என்றைக்குமே பாராட்டுவேன். ஏதாவது எனக்கு வரக்கூடிய நூற்றுக்கணக்கான ரெக்வெஸ்ட்டு, குறிப்பாக ரத்தம் தேவை, குருதி தேவை அப்படின்னா அந்த பசங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்தலத்தில் இடுமோன் கார்த்திக் போன்ற அவங்களோட இளைஞர்கள் படை இருக்குது. அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணேன் அப்படின்னா அதை வந்து பண்ணி முடிப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிட்டிக்ஸ் அப்படின்றது சப்நேஷனலிசமில் அந்த ஃபார் ரைட்டு லெஃப்ட்டுக்கு போகிறாங்க அவங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனோட இது கனெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகாது. எதெல்லாம் ஃபெயில் ஆகிருக்குன்னு நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த தேர்தலில் டிஎம்கே என்ன பண்ணாங்க, நார்த்துக்கும் சவுத்துக்கும் உள்ள டிவிசிவ் பாலிட்டிக்ஸ் ஃபெயில் ஆச்சு. இந்தி திணிப்பு இதை பேஸ் பண்ணி இதாச்சு, ஃபெயில் ஆச்சு. அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் பில் வந்துச்சு, தெற்கு வந்து நசுக்கப்படுது, மாநில உரிமை போகுது, ஃபெயில் ஆச்சு. இந்த டெம்ப்ளேட் எல்லாமே இனிமே பாலிட்டிக்ஸில் ஒர்க் ஆகாது. இப்போ இருக்கக்கூடிய இந்த 40% ஓட்டர் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து ரெஸ்ட்லெஸ், டிரான்சாக்ஷனல், எனக்கு என்ன இருக்குன்றது தான் அங்கே ஃபஸ்ட்டு கேள்வி. லாயலிட்டி அப்படின்றது கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளுமே இவங்க வந்துட்டாங்க, இவங்க பெர்மனன்ட் ஓட் பேங்க்குன்னு நினச்சி பாலிட்டிக்ஸ் பண்ணாங்கன்னா தே வில் ஃபெயில். இதை எழுதி வச்சுக்கங்க, அது வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆகும். ஸோ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் அப்படின்றது இப்போ தமிழ்நாட்டில் துவங்கி இருக்கு. ஸ்டார்டட் வித் டிவிக்கே, இப்போ திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த வி தி லீடர் ஃபவுண்டேஷன். இனியும் ஸ்பேஸ் இருக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், இனியும் ஸ்பேஸ் இருக்குது. என்ன ஸ்பேஸ் இருக்குன்னு நல்லா கவனிச்சிங்கன்னா, இன்றைக்கி இந்த டாப் கட்சிகள் எல்லா கட்சியும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கேல கனிமொழி மேடம் இருக்காங்க. அவங்க ஒருத்தரை எடுத்து வச்சுட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் ஒரு ஸ்ட்ராங் ஜெயலலிதா அவர்கள் மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியோ ஒரு உமன் சென்டர் பாலிட்டிக்ஸ் இங்கே இல்லை. 52% நம்மளுடைய ஓட்டர்ஸ் வந்து உமன். ஸோ அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய, அவங்க பிரச்சனைகளை பேசக்கூடிய ஸ்ட்ராங் உமன் லீடர்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இல்லை. ஸோ இது எங்கே போகும் அப்படின்றது இங்கேருந்து நம்ம பார்க்கணும். அடுத்த 5 to 7 வருஷம் தமிழ்நாடு அரசியல் இப்படி தான் போகும். இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த ட்ரெண்டை நீங்கள் பார்க்கலாம். வெஸ்ட் பெங்கால் பற்றி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்.
இந்த மாதிரியான அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.